ஏன் முருகன் கோபத்தில் பழனிக்கு சென்றார் தெரியுமா? ஒரு நாள் சிவன் மற்றும் பார்வதி தங்கள் இரு மகன்களான முருகன் மற்றும் விநாயகருக்கு ஒரு ஞானப்பழத்தை காட்டினர். அவர்கள் சொன்னார்கள், இந்த பழம் மிகவும் அருமையானது. யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்கே இந்த பழம். உடனே முருகன் தனது மயிலில் ஏறி உலகத்தை சுற்ற புறப்பட்டார். ஆனால் விநாயகர் வேறொரு வழி யோசித்தார். அவர் தனது அம்மா அப்பாவை 3 முறை சுற்றினார். பிறகு அவர் சொன்னார், எனக்கு என் பெற்றோர்களே உலகம். அதை கேட்ட சிவனும் பார்வதியும் மகிழ்ந்து அந்த ஞானப்பழத்தை விநாயகருக்கு கொடுத்தனர். இதை அறிந்த முருகன் சிறிது கோபமடைந்து பழனி முருகன் கோவில் மலைக்கு சென்றார். அப்போது சிவன் அவரிடம் கூறினார், பழம் நீதான், நீயே ஞானம். அதனால் அந்த இடம் இன்று பழனி முருகன் தலம் என்று பிரபலமானது. இந்த முருகன் கதையை நீங்கள் ரசித்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் செய்யுங்கள். இதே மாதிரி இன்னும் பல முருகன் கதைகள், திருப்புகள், மந்திரங்கள் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்கள். இந்த கதையை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட்ல சொல்ல மறக்காதீர்கள். வெற்றிவேல் முருகன் காப்பார். நன்றி, வணக்கம்.